கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசோயா அவங்க ஹஸ்பண்ட் அங்கே பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். இந்த அண்டர்வியர் எங்கடி இருந்துச்சு? இது என்னோடதே கிடையாது, சைஸும் கிடையாது, கலரும் கிடையாது. நீ எவன் கூட போய் ஆஃபர் வச்சுட்ருக்க? இது ஒரு ரூமில் தான் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அது இல்லை, போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறா. அப்போ யார் வந்துட்டு இங்கே இருக்க ஆஃபர் வைக்க அப்படின்றத சொல்லும்போது அது நான் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க மதர் இன்லாக்கு வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து அங்கே அஃபர் இருந்திருக்கு. ஸோ அதை கண் கூட பார்த்துட்டு அவள் பயந்து ஓடி இருக்கா. இவங்க வேமா அங்கே ஓடி வந்துட்டு இப்போங்க தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தை பற்றி மட்டும் வெளியே சொல்லிடாத, என் மானமே கப்பல் ஏறி போயிடும் ப்ளீஸ் அப்படின்ற செட்டு கெஞ்சினதும் அங்கே அதை கேட்டுட்டு மதுரையிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே எதுக்காக எங்கள் அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அம்மாவை ஆஃபர் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே அவள் கோவம் ஆகிட்டா. ஆமாம், நான் ஒன்றும் ஆஃபர் வைக்கலன்னு சொன்னால் அவங்க ஃபாதர் இன்லாவுமே நீ என்ன அவன் மேலே போய் பழி தூக்கி போடுவியான்னு சொல்லிட்டு கேட்டா. எல்லாம் உங்கள் பொண்டாட்டி தான் வேற ஒருத்தையும் கூட ஆஃபர் வச்சுட்டு இருந்தான்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் தான் படுபாவி ஏன் மேலே தூக்கி போடுவா, ஏன் வயசுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. அப்போங்க தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபாதர் இன்லா, அவங்க தான் உண்மையிலே வந்துட்டு வச்சுருக்காங்க ஆஃபர், உங்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. என் ஃபேமிலியில் இருந்துட்டு என் ஃபேமிலி எனக்கு எதிராக திருப்புறா பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே ரொம்ப சண்டை போட்டுட்டு அங்கே அவங்க ஹஸ்பண்ட்மே வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா. அவள் படிக்கட்டில் கீழே விழுந்து தலையெல்லாம் உடஞ்சிருது. அப்போ அங்கே அவங்க அம்மா போய் தொலைட்டு விடுடா, அவன் பேரில் வந்துட்டு இந்த வீடு சொத்து எல்லாம் இருக்குது, ரெண்டாவது இன்சூரன்ஸ் காசு வேற போட்டு வச்சிருக்க, அது எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாயிருண்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் அப்படியே கண்ணை முழிக்கிறா. திரும்ப பார்த்தா அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நான் என்ன சாகலையான்னு சொல்லிட்டு கீழே எல்லாமே பார்த்து டேட் எல்லாத்தையும் போய் பார்த்தா அவள் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கா. ஸோ அவளுக்கு பயங்கரமான ஹாப்பியாகிருது. திரும்ப அதே டேட்டுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு தான் என்னோட மதர் இன்லாவோட அஃபரை நான் கண் கூட பார்த்தது, நான் செத்து போன நாள், கண்டிப்பாக இவங்களை எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. இவங்க மதுரையில் பார்த்தா அங்கே அந்த மிஸ்ட்ரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீசோ எங்கே இருக்கீங்க வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே பார்த்தா அவங்களோட ரூமில் அங்கே அவங்க ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே ஏதோ பசையெல்லாமே ஊற்றி வச்சிட்ருக்கா. அப்போ அங்கே போயிட்டு என்ன ரூமில் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் இல்லை மதுரைங்களா நான் வந்துட்டு க்ளீன் தான் பண்ணேன்னு சொன்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பர்த்டே, நீ சிட்டி மார்க்கெட்டுக்கு போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் ஓகே சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு போகிறா. பார்த்தா அங்கே கேமராலுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஸோ ஹீரோயின் போயிட்டுருக்கும் போதே நோட்டிஃபிகேஷன் வந்தால் அங்கே 2 பேரும் சேர்ந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வசமாக மட்ட போகிறீங்கடான்னு சீட்டி ரொம்ப ஹாப்பி வச்சுக்கும் போது வீட்டில் யாராச்சும் இருக்காங்களாப்பா அப்படின்ற சொன்னதும் என் பையனும் புருஷனுமே வெளியே போயிட்டாங்க, என் மருமகளை கேக் வாங்க அனுப்பிட்டேன், இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி ஃபன் தான் போ அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண போனால் நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிக்விடை கொடுக்குறாங்க, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஹாப்பி ஆகிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு வாழ்க்கைன்னு அதுக்கப்புறமாக போகுது, உன்னை நான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விடுறேன் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி எனக்கு அம்மாவோட பர்த்டே, நீங்கள் வந்துட்டு வேமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நானுமே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன், நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னால் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டுருக்கு. இவங்க ஸ்டார்ட் பண்ணால் ஐயோ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்கு, என்னமோ மாதிரி ஒட்டிக்கிச்சு அப்படின்றத சொன்னதும் ஐயோ என்னையா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு உடனே அவங்க மருமகிட்ட கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீ லேட்டாவாம்மா, கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது ஐயோ ஆண்டி நான் ஆல்ரெடி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், உங்களுக்கு கேக் வச்சு இன்றைக்கி சூப்பராக பர்த்டே கொண்டாடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்க ஷாக் ஆகி போயிட்டு நான் சொல்கிறேன்ல இன்னும் ஒரு பொருள் வாங்கணும், நீ போய் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் அதை உங்கள் பையன்கிட்ட சொல்லிக்கலாம் ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, சூப்பராக நான் வீட்டை டெக்கரேஷன் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பயங்கரமாக பர்த்டே கொண்டாடிடலான்னு சொன்னால் ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. பிறகு அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, நீங்கள் உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்றத சொன்னதும் ஐயோ என்னது எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கான்னு சொல்லிட்டு அவன் விழுந்தடிச்சு அங்கே காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போங்க ஹீரோயின் ஏண்டா கல்யாணம் முடிச்சு நீ என்ன ஒரு நாயை விட கேவலமாக வச்சு நடத்திட்டுருக்க, ஆனால் உங்கள் அம்மா உனக்கு அப்படியே துடிக்குதோ, நீ போன ஜென்மத்தில் எனக்கு சொத்தை பறித்து இன்சூரன்ஸ் காசுக்காக சாகட்டும் தானே வித்த காப்பாற்றாம உன் குடும்பமே நடுத்தருவுக்கு வரப்போகுதுடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா.
அங்கே கதவை ஏண்டி திறக்காம இருக்க இன்னொன்னு சொன்னால் எங்கே திறக்கிறது உங்கள் அம்மா உள்ளே போட்டிட்டு மூளையே அப்படின்றத சொல்லும்போது எங்கள் அம்மா சாகட்டுன்னு பண்ணுவா போடின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருந்தா இவங்களால எந்திரிக்க முடியல ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் போட்டு திறக்க பண்ணுறாங்க பட் முடிய மாட்டுது. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகப்படுறடி மகளின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தா இந்த லேடி பார்த்தா அங்கே பக்கத்தில் சிஸ்டர் இருக்குது எடுத்து நான் கட் பண்ணிடுவான்னு சொன்னதும் அந்த ஐயோ நான் செத்து போயிடுவேன் அப்படின்றத சொன்னால் அப்பா புள்ளையே சேர்ந்து அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ வேற வழியே இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டுருக்கா ரூம்குள்ளே எது இருக்கலாம் மயக்கம் போட்டுன்னு கிளந்ததுமே எனக்கு என்னன்னு தெரியலை வந்து பார்க்கும்போது உள்ளே ஏதோ ஒரு ஆம்பளையோட வாய்ஸ் கேட்டுச்சுப்பான்னு சொன்னதும் என்னடி நினச்சிட்டு இருக்க எங்கள் அம்மா வந்துட்டு யாரோடய அஃபேர் வச்சுட்ருக்காங்க நீ பேசுறியா மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். கதவை தரங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது உண்மையாக போயான்னு நீங்கள் திறந்து பார்த்தா தானே தெரியும் நீங்கள் ஆளை யாராச்சும் கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நானே கால் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே டூல்ஸ் பர்சனை வர சொல்கிறாங்க. கதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தா சோப் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாச்சும் வெளியே 2 பேரும் சேர்ந்து வந்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணால் ஒன்றுமே முடிய மாட்டுது. 2 பேரும் சேர்ந்து நகண்டு மெதுவாங்க போயிட்டுருக்காங்க. இந்த பர்சன் வேமா அங்கே கதவை எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அந்த சோப்பு வேற கை நழுவி விழுந்தா ஐயோ எடுக்க முடியலையே எடு அப்படின்ற செய்தி எப்படியே கஷ்டப்பட்டு அங்கே எடுத்துடுறாங்க. அப்போ தான் நிம்மதியாக சிரிக்கிறாங்க. வேமா துறங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான டென்ஷனாக இருக்குது. ஐயோ பொண்டாட்டிக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு அந்தாள் பதறிச்சிருக்காரு. கதவை திறந்து அங்கே வந்தா வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்தா கூலா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்தா அம்மா என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ சத்தமாக கத்திட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டா அப்போங்க நான் ரூம்குள்ளே தூங்கிட்டேன்ப்பா எனக்கு காது கேட்கல என்னாச்சு அப்படின்ற சேர்த்து கேட்குறாங்க. பார்த்தா அந்த பர்சனை அங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக கேட்டுச்சு உள்ள ரூம்குள்ளே ஏதோ ஒரு மேனோட வாய்ஸ் கேட்டுச்சுன்னு ஹீரோயின் சொன்னதும் அவை கோவம் ஆயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க எங்கள் அம்மாவை பற்றி இப்படி தப்பாக போய் பரப்புறியான்னு சொல்லிட்டு கேட்டா அப்பாங்க அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்னடா இவளுக்கு எது தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு பயமாயிருது. உடனே என் மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் இப்படிலாம் என் மேலே அவள் பழைய தூக்கி போடுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆனதுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா எல்லாத்தையுமே நீ கெடுத்து நாசமாக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு பழி போடுவியா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னால் என் பையன் கூட சேர்ந்து நான் இருக்கக்கூடாதுன்னு தான் இவ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் பாங்க சரி வீட்டை எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்த்துருவோமா நீங்கள் சொல்கிறது பொய்யா உண்மையான்னு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ கோவப்பழா கதை தட்டினா அவ்வளோ தூக்கத்தில் இருக்காங்களா அம்மா தட்டினது கூட கேட்காம யாருக்கிட்ட கதை அளிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் எதுக்காக நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க ஒழுங்கா எங்கள் அம்மாட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்டுக்கு டவுட் ஆகிட்டு வாங்க போய் தேடலான்னு சொன்னதோ உடனே அந்த ரேடியோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா இவ பேச்சை கேட்டு நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க பையன் அம்மா அதுக்கு கிடையாதுமா நம்ம உண்மை நிரூபிக்க வேணாமா அப்படின்றத கேட்கான். அப்போ அவங்க எதுக்காகப்பா நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்றத சொன்னதும் இப்போ கடைசியில் இவன் நாளைக்கு என்னோட புள்ள கூட ஆஃபர் இருக்குன்னு இவன் சொல்லி என்னை கேவலப்படுத்துவான்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான ஷாக் ஆகிட்டு அழுகுறாங்க. என் புள்ள மூஞ்சில் நான் முழிக்கிறது இப்படி அஃபர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்துகிறாளேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெரிய ட்ராமா பண்ணதுமே அம்மா நாங்கள் யாரும் உங்களை தப்பாக நினைக்கல வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேமா கதவை எல்லாத்தையும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாரையுமே காணும். அங்கே அந்த பாருங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் இந்த லேடிக்கு பயமாயிருது ஐயோ அதுக்குள்ளே தான் ஒளிய வச்சோமேன்னு சொல்லிட்டு அங்கே திறந்து பார்த்தாலுமே ஆளே இல்லை. இப்போ புரியுதா இவ போய் சொல்லி தான் ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்பங்க நீ வேணுக்குனே பண்ணிட்டு இருக்கியாடி ஏன் இப்படி பண்ண ஒழுங்கா எங்கள் அம்மாட்ட இப்போ மன்னிப்பு கேளுடி அப்படின்ற சொன்னதும் இத்தனை வருஷமாக நான் என் பொண்ணு மாதிரி தானே உன்னை பார்த்தேன் நீ கடைசியில் ஏன் மேலே பழிய போறியான்னு சொன்னதும் எங்கள் அம்மாட்ட நீ இப்படி மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னதும் டேய் உங்கள் அம்மாட்டெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது வா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. அதை கேட்டுட்டு என்னது டைவர்ஸ் பண்ணுவியா இன்னைக்கு நான் உன்னை கொன்றேன்டின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நினைச்சா உன் கூட சேர்ந்து இருக்கணும் நான் உங்கள் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அவங்க உடனே அழுதுங்க பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. என்னால் உங்களுக்குள்ள ஏன் தப்பு அவள் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணான்னு சொல்லிட்டு பார்த்தியா இப்போ கூட எங்கள் அம்மா எப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னு ஒழுங்கா சாரி கேளிடின்னு சொல்லும்போது அப்போ அதை கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்கிறா. இன்னுமே உங்கள் அம்மா இங்கே தான் எங்கேயோ ஒளி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாகி போயிட்டு சும்மா வாய் மூடிட்டு இல்லை பார்த்துக்கோன்னு சொன்னால் அங்கே என்னடி நான் சீட் பண்ணுறேன் நீ பார்த்தியா வேணா திறந்து பார்த்தின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணா உள்ளதான் தாள் ஒளிஞ்சிட்ருக்கான் பிடிச்ச அடின்னு அடிச்சு அங்கே
அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு பயமாக இருது. ஐயோ நம்மளே வந்துட்டு மாட்டி விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு படுபாவி பையில எவன்டா நீன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடிக்கிறாங்க. எப்போ எங்கள் அம்மா கூட சேர்ந்து நீ தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போங்க ஏண்டி நான் செத்தா போயிட்டே உனக்கு இன்னொரு புருஷன் கேட்குதாடின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போட்டு அடித்தா அப்போ அங்கே பயந்து போயிருக்காங்க அவங்க. ஐயோ வாசமாக நம்மளே மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பார்த்து அங்கே சிரிச்சிட்ருக்கா. அப்போங்க அவங்க பையன் அப்பா அம்மா வந்துட்டு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லட்டுப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஏங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இவ தான் வேணுக்குனே என்னை மாட்ட வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே உடனே அவங்க பழி போட்டுறாங்க. அதை பார்த்துட்டாங்க நான் என்ன பண்ணேன், கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் இருக்குது, ஏன் மேலே எதுக்காக நீங்கள் பழிய போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க ஃபாதர் இல்லா அந்த பொண்ணு என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாரு. ஏண்டி பொய்யா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் அவங்கள வந்துட்டு வெளியே போக சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு என்ன போய் கேக் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இப்படி தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, மேலே பழிய போடுறீங்க. இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த நாள்லேருந்து உங்கள் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ உழைச்சி போட்டுட்ருக்கேன், சமையல் பண்ணதுலேருந்து வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிற வரைக்கும். கடைசியில் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கூட வந்துட்டு ரிக்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உங்களை நான் பெத்தம்மா மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படின்றத சொல்கிறா. எங்க இவளுக்கு தாங்க அவன் கூட அஃபேர் இருக்குது, இவன் என் மேலே பொய்யா பழிய போட்டுட்ருக்கா அப்படின்றத சேர்த்து கோவப்படுறாங்க. இவன் வேணுக்குனே வந்துட்டு எனக்கு ட்ரக்கு கொடுத்து ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அந்த பர்சனுமே பயந்து போய் உட்காந்துட்ருக்கான். பர்சன் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கெலாம் எந்த உறவும் இல்லை, இவ கூட தான் சேர்ந்து எனக்கு வந்துட்டு உறவு இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹனி ப்ளீஸ் அப்படின்றத சொன்னால் இருந்தாலும் நம்ப மாட்டாரு. தான் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, என் மருமக வந்து உடம்புல ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து பர்த் மார்க் இருக்குது, அதை நீ சொல்லுன்னு சொன்னதும் அவன் அதே மாதிரி சொன்னதுமே அங்கே அவங்க பையன் போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியை பற்றின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கு இருக்க பர்த் மார்க் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப அந்த ஆள் கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு அடி பாவி எனக்கே நீ வந்துட்டு துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். ஓ நீ வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா சீட் பண்ண அதை கேட்காம நீ ஏன் மேலே பழியை தொடுக்கி போட்டு என்ன வந்து மாட்ட வைக்க பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு அவ கேட்டா அவங்க ஃபாதர் இல்லாமல் போட்டு அடிக்கிறாரு. வெக்கம் இல்லாமல் நீ எப்படி வந்துட்டு அவன் மேலே பழியை போடுவேன்னு சொல்லிட்டு உனக்குலாம் அசையும் மலையான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் ரிபான் ஆகி வந்துமே எதுவுமே மாற்ற முடியலைன்னா அப்புறம் அதுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. ஸோ உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும், இப்போ காமிக்கிறேன் ஃபுட்டேஜ் அப்படின்றத சொல்கிறான். ஃபுட்டேஜ் எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரிலாம் பயங்கரமான கோவப்படுறாங்க. அடி பாவி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பிளான் நான் எதுக்கு பண்ண போகிறேன், நீ பண்ண அசிங்கம் தானே வெளியே வரப்போகுது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிச்சா அவ்வளோதான் அவங்க ஹஸ்பண்ட் கொலகாரனாகவே மாறி போயிடுறாரு. அடி பாவி கடைசியில் நீ வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து இப்படி உறவுலையாடி இருக்கன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஏங்க அது ஃபேக்குங்க, அவள் பொய்யா வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் யார்டடி வந்து இன்னும் கதை இழுக்கிறேன்னு சொன்னால் அம்மா என்னம்மா இதெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏதோ இந்த சின்ன வந்து ஆசைக்காகன்னு சொல்லிட்டு பேசினதும் என் மூஞ்சிலே முழிக்காதடி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்பாட்டையும் பிள்ளைட்டையும் மாற்றி மாற்றி எங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மாவுமே இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில் எல்லாத்தையும் இவ தான் நடுவில் வந்து நாசமாக்கிட்டான்னு சொன்னதும் அவனுமே இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம், நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ ஹீரோயின் ஏன்டா வெக்கங்கிட்டவனே உங்கள் அம்மா வேற ஒருத்தையும் கூட போய் அஃபேர் வச்சிருக்கா, அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை, ஏன் மேலே பழி போட்டுட்ருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் திருந்தாது, இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. சந்தோஷமாடி எல்லாத்தையுமே கெடுத்துட்டு எதுக்காக டிவி பண்ண அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக நான் டென்ஷன் அவன் ஆயிட்டுருக்கான். ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஏன்டா உனக்கு நான் பார்த்தாதுன்னு இவ வேறையா அப்படின்ற சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டதும் பேபி இவ தான் என்னை மயக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த லேடியை கையை காமிச்சா போட்டு அந்த லேடி பயங்கரமாக அடிக்கிறாங்க. மூஞ்சி இல்லாமல் எனக்கு பண்ணுறேன்டி, உனக்கு ஒரு புருஷன் பத்தாதான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடி விழுத்துட்டு இருந்தா வீடியோஸ் வேற எடுக்கிறாங்க. அதை இவ தான் சீட் பண்ணவ பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் இன்னுமே எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க காமிக்கிறா. பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஏன் மேலே பழிய தூக்கி போட எனக்கு பர்த் மார்க் இருக்குன்ற விஷயத்தை உங்கள் புருஷன்ட்டு இவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஏன் மேலே பழிய போட்டேன்னு சொன்னதும் ஏன்டா நீ இப்படியா பண்ண மவனை செத்தடான்னு சொன்னதும் அந்த ஆள் விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அடி பாவி கடைசியில் என் மானத்தவே கெடுத்துட்டு ஏடின்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. இவன் உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பேபி என்னை ப்ளீஸ் மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ அழிச்சு விட்டுரு, இல்லை குடும்பமான கப்பல் ஏறி போயிடும் அப்படின்றத சொல்லிச்சேக்கா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு
கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் பக்கா டிசைட் பண்ணிடுறா. என்னன்னு பார்த்தாங்க போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே ரிப்போர்ட் வந்திருக்கு, இங்கே வைலன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காமிக்கிறா. சார் சொத்து எல்லாமே என்னோட சொத்து தான், இந்த வீடு எல்லாத்தையுமே இவங்க பறிக்க பார்க்குறாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு வில்லிகளாக வேற ஒருத்தவங்க மேலே அஃபேர் இருக்குது, அந்த பழியத்துக்கு ஏன் மேலே போட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. சரி அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் தான் நாமே சொல்கிறான், உங்கள் மேலே தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போனால் ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு கத்தும் போதே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு என்னோட இன்சூரன்ஸ் பணமும் எனக்கு தான், இந்த வீட்டையுமே நான் விற்றுட்டேன், ஸோ அந்த காசு எனக்கு கொஞ்ச நேரத்தில் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், வீட்டை காலி பண்ணி போன்னு சொல்லிட்டு போனால் அடி பாவி எல்லாத்தையும் கெடுத்துட்டே அடி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த லேடி கத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க அவளோட அக்கௌண்ட்டுக்குமே காசு எல்லாமே ஆட் ஆகிடுது. வாவ் என்னோட வீட்டை விற்று காசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து இது ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், யாருக்காக இல்லை எனக்காக மட்டும்னு சொல்லிட்டு ரிபானாய் வந்து தன்னோட மதர் இன்லா ஃபாதர் இன்லா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணி விட்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.